வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம். குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை 20/1/2025 தேய்பிறை சஷ்டி திதி காலை 10:35 வரை, அஸ்தம் நட்சத்திரம் மாலை 9:07 வரை, சித்த யோகம் சுப முகூர்த்த நாள். இன்று சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. சூளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:35. சந்திராஷ்டமம் சதயம் புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு. ராசி கும்பம். மேசராசி. சந்திரன் தேய்பிறை சந்திரனாக 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சிறப்பு. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களில் நடைபெறும். நிதிநிலை வலுவானதாகவே இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தேக ஆரோக்கியம் மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவி உறவு சிறப்பானதாக இருக்கும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறப்பான இடத்தை பெறுவார்கள். தொழில் வியாபாரம் லாபமடையும். வேலையில் இருப்பவர்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள். உயர் பதவிகள் கிடைக்கும். வாக்கு வன்மையால் புகழ் ஏற்படும். சத்ரு ஜெயம் உண்டாகும். தடை தாமதங்களை சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். இன்று நீங்கள் காயத்ரி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். ரிஷபராசி. சந்திரன் 5ஆம் இடத்திலும் ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் இன்றைய நாள் சுமாரான நாளாகவே அமையும். நிதிநிலை சாதகமாகவே இருக்கும். செலவுகள் சிரமப்படுத்தும். தேக ஆரோக்கியம் சிற்சில இடையூறுகளை சந்திக்கும். துணையுடனான உறவு சீராக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் கவலை தரும். தொழில் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். சத்தில்லாத உணவுகளை சாப்பிட வேண்டியிருக்கும். மனக்லேசம் உண்டாகும். சாதுவாக நம் வேலையை நாம் செய்து கொண்டிருந்தால் கூட சிலர் வம்புக்கு வரலாம். இன்று நீங்கள் கமலக்கண்ணனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மிதுன ராசி. உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்திலும் சந்திரன் 4ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய நாள் இயல்பான நாளாகவே அமையும். நிதி நிலையில் பெரிய மாற்றம் இருக்காது. செலவுகள் இருக்கும். ஆரோக்கியம் இயல்பை விட சற்று குறையும். கணவன் மனைவியிடையே உறவில் ஊடல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கல்வி கற்கும் மாணவர்கள் சில இடையூறுகளை சந்திக்கலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் லாபம் சரிவடையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மையான செயல்களை செய்து பெயரெடுப்பார்கள். நிர்ணயத்திறன் குறையும். புத்தி எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் சாதுரியம் சாமர்த்தியம் இவைகள் குறைந்து காணப்படும். தேவையற்ற பழிச்சொலுக்கு ஆளாக நேரிடும். இன்று நீங்கள் சோமஸ்கந்தரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கடகராசி. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலேயே 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு. மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் ஏற்படும். சந்ததியின் மேல் அதிக ஆர்வம் ஏற்படும். புத்தி தெளிவு உண்டாகும். தன்னம்பிக்கை கூடும். நிதிநிலை மேம்படும். தேகதிடம் தேக ஆரோக்கியம் மேம்படும். வேலையில் அதிக கவனமும் சிரத்தையும் ஏற்படும். செய்தொழில் வியாபாரம் லாபம் பெறும். முன்னேற்றத்திற்கான வழியை தேர்ந்தெடுப்பீர்கள். தொட்டது துலங்கும். எதிராக செயல்படுவர்கள் விலகிச் செல்வார்கள். இன்று நீங்கள் வழிவிடு முருகனை வணங்கி அவர் அல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். சிம்ம ராசி. உங்கள் ராசிநாதன் சூரியன் 6லும் சந்திரன் 2லும் அமர்ந்திருக்கிறார்கள்.
பகைகளில் வெற்றி உண்டாகும், வழக்குகள் சாதகமாக முடியும், வங்கியில் இருப்பு அதிகரிக்கும், வசூலாக வேண்டிய பாக்கிகள் வசூலாகும், குடும்பத்தில் சிறு உரசல்கள் எதிர்ப்புகள் தோன்றும், நோய்கள் சிரமம் தராது கட்டுக்குள் இருக்கும், அரசு துறையின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும், தைரியம் வீரியம் அதிகரிக்கும், மனக்கவலைகளும் பிரச்சனைகளும் விலகும், மரியாதை அந்தஸ்து உயரும், பணியிடத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும், தொழில் வியாபாரம் உயரும், போட்டியாளர்களால் தொல்லை உண்டாகும். இன்று நீங்கள் மாகாளி அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னி ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன், 5ல் புதன் அமர்ந்திருக்கிறார்கள். நிதி நிலையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும், வாகன போஜன சுகம் உண்டாகும், ஆன்மீக பெரியவர்களின் ஆசி உண்டாகும், உடல் முகம் ஒளிபெறும், பயணங்களால் நன்மைகள் மேலோங்கும், புத்திசாலியம் வாக்குவன்மை அதிகரிக்கும், குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும், தொழில் வியாபாரம் வேலை போன்ற ஜீவன தொழில்கள் முன்னேற்றம் காணும். இன்று நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொண்டு அவர்களுடைய நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்திலும் சந்திரன் விரயஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். வருவாய் சிறப்பானதாக இருக்கும். வருகின்ற வருமானம் கையில் தங்காமல் அதிகமாக செலவாகிவிடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும், ஆதாயம் கிடைக்கும், உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும், முக்கியஸ்தர்களின் வேண்டியவர்களாகிய அவர்கள் மூலமாக நற்பயன்களை பெறுவீர்கள். உடல்நிலை குறைபாடு ஏற்படலாம். எப்பொழுதும் யாராவது துணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். பெயரும் புகழும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்ரகதியாகி 7ஆம் இடத்திலும் சந்திரன் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய நாள் சேவை தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், கூட்டு தொழில் முன்னேற்றம் காணும், கணவன் மனைவி காதலன் காதலி உறவு பலப்படும், தன லாபமும் எல்லா வகையிலும் நன்மைகளும் ஏற்படும், எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும், நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும், நல்ல தகவல்கள் வந்து சேரும், பிறருக்கு உதவியாக இருப்பீர்கள், சுவையான உணவுகள் கிடைக்கும், கல்வி கற்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். இன்று நீங்கள் ஈஸ்வரி தேவியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலும் சந்திரன் 10லும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா காரியங்களிலும் அனுகூலமாக நடைபெறும். அரசு ஆதரவு, முக்கியஸ்தர்களின் உதவி கிடைக்கும், உத்தியோக உயர்வு, சாஸ்திர தேர்ச்சி உண்டாகும், சுய நம்பிக்கை தேகதிடம் அதிகரிக்கும், வீரம் தைரியம் எல்லாம் ஓங்கும், முன்னேற்ற வாய்ப்புகள் தோன்றும், வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும், நல்ல பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள், புகழ் ஓங்கும், விருப்பங்கள் கைகூடும், மரியாதையும் அந்தஸ்தும் உயரும், பிறர் செய்த குற்றத்திற்காக பழி உங்கள் மேல் விழக்கூடும், பகைவர்கள் கை ஓங்கி இருக்கும். என்று நீங்கள் வீர அனுமனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, உங்கள் ராசிநாதன் சனி 2லும் சந்திரன் 9லும் அமர்ந்திருக்கிறார்கள். நற்பலன்கள் மிகுந்து காணப்படும், பாக்கிய விருத்தி உண்டாகும், ஆன்மீக நாட்டம் ஏற்படும், புகழ் ஓங்கும், தந்தையின் மூலமாக உதவிகளை பெறுவீர்கள், தேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம், செயல் தடுமாற்றங்கள் ஏற்படும், புதிய செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுவீர்கள், சுகம் சந்தோஷம் உண்டாகும், தொழில் வியாபாரம் மந்தகதியிலேயே நடைபெறும், வேலை செய்யும் இடத்தில் கவனம் வேண்டும், துணையுடனான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். என்று நீங்கள் சௌந்தரராஜ பெருமாளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சனி 7.5 சனியாக உங்கள் ராசியிலும் 8ஆம் இடத்து சந்திரன் சந்திராஷ்டமமாக அமர்ந்திருக்கிறார்கள். தேவையற்ற குழப்பங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். தேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், பணப்பரிமாற்றத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது, வருவாய் திருப்தி தரும், செலவுகள் அதிகரிக்கும், பயணங்களில் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது, தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சுமாரான லாபங்களையே பெறுவார்கள். இன்று நீங்கள் சிவ பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனராசி, உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திலும் சந்திரன் 7ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வாகன போஜன சுகம் உண்டாகும்,
பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். பெரிய மனிதன் என்ற பெயரும் ஏற்படும். பேச்சில் இனிமை சாதுரியம் உண்டாகும். எல்லா விதத்திலும் பூரண சுகம் உண்டாகும். அந்தஸ்து உயரும். உறவினர் உதவி ஏற்படும். ஆபரண வகைகள் சேரும். புது புது உடைகள் கிடைக்கும். துணையின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு குறிப்பிட்ட நல்ல நாட்களில் ஒரு நாளாகவே அமையும். இன்று நீங்கள் லக்ஷ்மி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.